ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். சங்க காலம் முதல் பாத வழிபாட்டினை பலர் வலியுறுத்தி கூறி வருகின்றனர். பாரதம் பாடிய பெருந்தேவனார் குறுந்தொகை என்னும் நூலின் கடவுள் வாழ்த்துப் பாடலில் தாமரை புரையும் காமர் சேவடி என்று முருகனின் திருவடிகளைத் தொழுது தொடங்குகிறார். தெய்வ வழிபாட்டில் திருவடி வழிபாடே சிறந்தது என்பதை உணர்த்தவே தெய்வப் புலவர் திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்து என்னும் அதிகாரத்தில் உள்ள 10 திருக்குறளில் நற்றால் தொழ வேண்டும், மானடி சேர வேண்டும், வேண்டுதல் வேண்டாமை ஈலான் அடி சேர வேண்டும், தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர வேண்டும், அறவாழி அந்தணன் தாழ் சேர வேண்டும், தாளை வணங்க வேண்டும், இறைவன் அடி சேர வேண்டும் என 7 திருக்குறள்களில் திருவடிகளையே வழிபட வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறுகிறார். மாணிக்கவாசகர் இயற்றிய சிவபுராணத்தின் தொடக்கத்திலேயே 15 அடிகளில் திருவடிகளின் பெருமைகளைச் செப்புகிறார். திருக்கடையூரில் அன்னை ஆதிபராசக்தி அம்சமாக எழுந்தருளியுள்ள அபிராமியை போற்றுகின்ற அபிராமி பட்டர் தாம் இயற்றிய அபிராமி அந்தாதியின் 100 பாடல்களில் 50க்கும் மேற்பட்ட பாடல்களில் அம்பிகையின் திருவடிகளையே வழிபடுகிறார். அறிந்தேன், எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு தெரிந்தேன், உனது திருவடிக்கே என்று பாடுகிறார். அம்பிகையின் திருவடிப் பெருமைகளை பலரால் அறிய முடியாது. அறிந்து கொண்ட சிலரும் அவள் திருவடிகளைப் பற்றி கொள்ள முடியாது. எனவே திருவடிப் பெருமைகளை அறிந்து பாதங்களைப் பற்றிக் கொள்வோரே பாவ விமோசனம் பெறுவர். இப்படி பாத வழிபாடு செய்யும்போது புழுதியிலே விளையாடிவிட்டு வரும் குழந்தையை அணைத்துக் கொள்ளும் தாயைப் போல நம் நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் தன் அருள் புனலால் துடைத்து ஏற்றுக்கொள்கிறாள். ஓம் சக்தி.